ஹலோ டு எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷம். தனிசை 75 வருஷம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் நீங்கள் கொண்டாடுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷம். கிரேட் சர்ப்ரைஸ். ஜெர்லின் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னிச்சு, அப்பாவுக்கு 75வது வருஷம் அப்பா கொண்டாடுறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவரை பற்றி டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுவும் பிள்ளைகள் வந்துட்டு அப்பா பிறந்தநாளை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். உன்னைய பற்றி சொல்லணும்னு சொன்னிச்சு. உன்னைய பற்றி என்ன சொல்கிறது சொல்லு. மை குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஆமாம், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கருடைய தீவிர ரசிகனி. ஆமாம், மதுரையில் நீ தான் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் மாதிரி இருப்ப, அதை சொல்கிறதா இல்லாட்டா சேர்ந்து சுற்றினமே அதை சொல்கிறதா, எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன் ஆல் த வே எல்லாத்துலேயும் நீ எப்பயுமே நல்லவனாகவே இருந்திருக்க. அதனால் தான் கடவுள் உன்னை உயர்த்திருக்கிறார். அதுக்காக ரொம்ப சந்தோஷம். என்னை மாதிரி இல்லை, சேவர் நிக்கோலஸ் மாதிரி இல்லை, நீ தனி ட்ராக்கில் போன. ஆனாலும் ஆண்டவர் உன்னை நல்லா உயர்த்தி நல்ல காரியங்களை உன வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் யுவர் என்சைக்ளோபீடியா. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சர்க்கிள்ஸ் எல்லா இதுவும் உனக்கு தெரியும். நாங்கள் கூட மறந்துடுவோம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீயே எனக்கு அனுப்பும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ உன்னோட வாழ்ந்த நாட்கள், பழகிய நாட்கள் நிச்சயம் மறக்க முடியாது. எப்படி என்னை காட்டிலும் என்னை பற்றி உனக்கு தான் அதிகமாக தெரியும். இப்போயும் நான் சொல்கிறது அதுதான். ஆண்டவர் உனக்கு அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை வந்துட்டு ராணி ரூபத்தில் உனக்கு கொடுத்துருக்கிறார். ராணியை உன் தலையில் கிரீடமாக சொட்டிய ராணி மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியாக வச்சிருக்கிறார். எப்பொழுதும் என்னோட நீ இருந்த, எல்லாவற்றிலும் நீ இருந்த, எனக்காக நீ இருந்த, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அதே போல் நீ சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக சொல்கிறது, இந்த நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, கடவுள் தான் எனக்கு அதை செஞ்சார்னு சொல்கிற அந்த காரியம் ரொம்ப உண்மையான காரியம் மாத்திரமல்ல, அது உண்மையிலே இட் டச்ட் மை ஹார்ட், இட் டச் காட்ஸ் ஹார்ட் ஆல்சோ. ஸோ இந்த 75வது நாளில் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய வருஷம் இருந்து கர்த்தர் ஆசிரியப்பார். காட் பிளஸ் யூ. அண்ணே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 75வது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தனேஷ். ஹாப்பி பர்த்டே. 75 ஆண்டுகள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். ரொம்ப சந்தோஷம், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 75 ஆண்டுகள் இந்த பூமியில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இந்த 75 ஆண்டுகளை கொண்டாடுற இந்த நேரத்தில் நம்ம கடந்து வந்த அந்த 16 வயசு 20 வயசு அந்த காலங்களை நான் நினைவு கூறுகிறேன். நம்ம எங்கேயோ ஓடணும், எப்படியோ ஓடணும். 20 வயசு அந்த முட்டை கடையில் ராத்திரி 12 மணி வரையிலும் 11 மணி வரையிலும் பேசிக்கிட்டே இருப்போம். என்ன பேசணும் அப்படின்னு காலையில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது, சும்மா ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம். சனிக்கிழமையானால் காலையில் 5:30 மணிக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு இது கோயிலுக்கு போவோம். கோயிலில் போய் ஆண்டவர் கும்பிட்டு வருவோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்களோ கெட்ட வாழ்க்கையோ நம்முடைய வாழ்க்கையில் நுழையலை. ஆனால் தேவன் நம்மளை காப்பாற்றி கொண்டிருந்தார். இந்த 75 ஆண்டுகள் நமக்கு ஒரு நல்ல குடும்பங்கள், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மோடு இருந்தவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னே தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் இருக்கிறோம். ஆனால் மற்றவங்க எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்க குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குது, நமக்கு அது தெரியவே இல்லை. ஆனாலும் நம்மை, உன்னை இந்த 75 ஆண்டுகள் இந்த பூமியிலே வைத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெருசாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இந்த வாழ்க்கை இந்த 75 ஆண்டுகள் வாழ்ந்தோம். இந்த 75 ஆண்டுகளில் நாம் இப்போ கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். பென்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, அதற்காக நன்றி. ஆனால் இந்த 75 ஆண்டுகள் இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்துமே நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோமா அப்படின்றத நம்ம திரும்பி பார்க்கணும். உலக பிரகாரமாக நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு செட்டில், நல்ல ஒரு தேசங்கள், வெளி தேசங்களில் நல்லா இருக்கிறாங்கன்னு. ஆனால் நமக்கு குறிக்கப்பட்ட காலம் இன்னும் ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ. நம்ம அதற்கப்புறம் நம்ம தேவன்கிட்ட போகணும். நம்ம தேவனை சார்ந்தவர்களாக மாறணும். நாம் மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளையும் அதற்கு கூட்டி போகிறதற்காக நம்ம அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறவர்களாக இருக்கணும். அதை நம்ம செய்தோமா, அதை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதற்காக நேரம் ஒதுக்கணும். அதற்காக வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை படிக்கணும். நமக்கு ஒரு நித்திய காலம் உண்டு, நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு, ஒரு அசையாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து, மனிதனாக இந்த பூமியிலே நம்மை போல் வாழ்ந்து, மரித்து, உயிர்த்து பரலோகம் சென்று பிதாவிடம் இருக்கிறார். அவர்கிட்ட கிட்டி சேர்கிறது தான் நம்மளுடைய முழு நோக்கமாக இருக்கும். இந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த 75 ஆண்டுகள் உன்னை பாதுகாத்த தேவன், என்னை பாதுகாத்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த 75வது ஆண்டில் இன்னும் பல ஆண்டுகள் நீ வாழ்ந்து சுகமுடன் சுகித்திருப்பாய் என்ற வார்த்தையை சொல்லி இந்த நேரத்திற்காக நன்றி கூறி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நன்றி. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஏழு 3/2026 நாளன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் ஆரோக்கிய நண்பர் டேனிஸ்லாஸ் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Danislas. Happy birthday to Danislas. Have a long many 2 years. Have a long many 2 years. Have a long many 2 years. Happy birthday to you. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணே, உங்களுக்கு 75வது பிறந்த நாள்னு தம்பி ஜெரால்டு சொல்லியிருந்தான். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அண்ணே. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நடத்துவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் சொல்லியிருக்கிறது, நான் முதிர் வயது வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் முதிர் வயதில் என்னை கைவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதாக பார்க்கிறோம். பலன் ஒடுங்கும்போது நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை ஒருபோதும் அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடாத தேவன், இம்மட்டும் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காக அவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அதிகமாக நேசிக்கக்கூடியவரன்னா, எத்தனையோ உறவினர்கள் இருந்தாலும், அமெரிக்காவில் நீங்கள் இருந்தாலும் அடிக்கடி ஃபோன் செய்து கிளாடி எப்படி இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்பீங்க. அது மிகவும் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். ஆனால் மென்மேலும் நீங்கள் இன்னும் பல வருடங்கள் இருக்கணுண்ணே.
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்கணும். அண்ணி உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் அண்ணியை ஆசீர்வதிக்கணும். நல்ல சுகபலத்தோடு கூட இருக்கணும். நல்ல அருமையான லைஃப் பார்ட்னரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எங்கள் அம்மா பார்த்து செலக்ட் பண்ணது என்பது அதிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அன்னிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல புருஷன் மேல் நல்ல அன்பும் பயபக்தியும் இம்மட்டும் அவர்கள் உங்களை ஒரு சிறு குழந்தை போல் பார்த்து கொண்டார்கள். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருமை தம்பி ஜெர்லின் அவளுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பேரன் பேத்திகளையும் தேவன் ஆசீர்வதிக்க என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் அன்றாடம் நினைவுற நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நீடூழி வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் வாழ்த்துகிறேன். சந்தர்ப்பம் கிடைக்குமானால் நாம் நேரில் சந்திக்கலாம். தொடர்ந்து தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். வணக்கம். 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இறைவனும் இசையும் உங்கள் அருகிலேயே இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நல்லா இருக்கும். நம்மளோட பழக்கம் நட்பு 40 வருஷமாக இருப்போகுது. அதனால் நீங்கள் நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இறைவனும் இசையும் உங்கள் அருகிலேயே இருக்காங்க. அதனால் நிம்மதி, சந்தோஷம், நீண்ட ஆயுள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அக்காவுக்கு இந்த நேரத்தில் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழணும். நம்ம குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கணும். நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அண்ணா வாழ்த்துக்கள் அக்காவுக்கும் உங்களுக்கும். மாமா ஹாப்பி பர்த்டே மாமா. வாழ்த்த வயதில்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. அதனால நீடூழி வாழ்க. ஹாய்ப்பா, உங்களுக்கு இது 75th பர்த்டேனா என்னால் இன்னும் நம்பவே முடியல. நம்ம இன்னும் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலே தான் எனக்கு இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட. சின்ன பிள்ளையில நீங்கள் என்னை ஹாஸ்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தது, நம்ம மெடிக்கல்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நான் ஹால் டிக்கெட் மறந்து வச்சுட்டு வரப்போ எல்லாம் நீங்கள் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது, இந்த மாதிரி மெமரிஸ் தான் அதிகமாகவே எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது இன்னுமே. அண்ட் எனக்கு நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ரீடமும் கொடுத்துருக்கீங்க. எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு இதுலையுமே என்னைய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் நானும் அண்ணனும் எங்களுக்கு எந்த அளவுக்கு பாசமாக இருக்கோன்னா அது நீங்களும் அம்மாவும் எங்களை அந்த வளர்த்த விதம் தான் காரணம். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குமே எங்களுக்கு எங்களோட பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். என்ன முன்னாடி நம்ம பரமக்குடி டு மதுரைக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ பரமக்குடி டு அமெரிக்கா வந்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி 6 months நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறப்ப எனக்கு நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த அடுத்த 6 months நீங்கள் இங்கேருந்து கிளம்புறப்ப நிறையாவே நான் மிஸ் பண்ணுவேன். பட் அடுத்த 6 months எப்போ வருமோ அப்படின்றத நினச்சிட்டே அந்த 6 months எனக்கு முடிஞ்சிடும். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஹாப்பி பர்த்டே. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே லாங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ஐ லவ் யூ டு த கோர். ஹாப்பி பர்த்டே தாத்தா. எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ சின்ன வயசுல பைக் சொல்லி தந்ததுக்கு. அதுக்கப்புறம் தேங்க்யூ என்னைய சப்போர்ட் பண்ணி இருந்து அம்மா சப்போர்ட் பண்ணாம. ஹாப்பி 75th பர்த்டே. உங்க பர்த்டே என்ஜாய் பண்ணுங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. Happy birthday Tata, happy birthday to Tata, happy birthday to Tata, happy birthday to Tata, happy birthday to you Tata. உனக்கு picture make பண்ணிட்டேன். Happy 75th birthday, Mama.
Happy birthday, Pa. Happy 75th birthday. Many, many more happy returns of the day. Thank you for your love and everything. Thank you. இன்றைய பிறந்தநாள் கொண்டாடும் என் இணைய நண்பர் தனுஷ் கிளாஸ் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். ஹாய் தனுஷு, ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளஸ் யூ. உன்னை அநேக பிறந்த நாட்களை காண உன்னை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி 75th பர்த்டே தாத்தா. நீங்கள் இங்கே வரும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் ஒரு குட் இன்ஸ்பிரேஷனாக நம்மள்ட்ட இருந்தீங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 75th பர்த்டே தாத்தா. நம்ம சின்ன பிள்ளையில விளாடுறது, பவர் பாண்டி பார்க்கறது, ஏவோர் இருந்ததுனால அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் தாத்தா. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி 75th பர்த்டே. Wish you a many more happy returns of the day, uncle. Happy 75th birthday. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே ஹாப்பியாக சந்தோஷமாக இன்னும் நிறைய வருஷம் நல்ல உடல் உள்ள சுகத்தோட நல்லா ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கணும், ஈஸியாக லைஃப் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறையா உங்களை பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்கள் லைஃப்லேயும் அதை ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இம்மட்டும் கைவிடாத தேவன் நம்மளை இனியும் கைவிட மாட்டார். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்லையும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 75th பர்த்டே. அப்பா, விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. உங்கள் கூட இருந்து அந்த செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பட் முடியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக எல்லாரோடைய சேர்த்து உங்களை விஷ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்பயுமே அந்த ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்களும் அதே மாதிரி நிறையா அந்த குட் வைப்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நாங்களும் முயற்சிக்கிறோம். நீங்களும் நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கவும் நாங்கள் இறைவனுடன் இந்த நாளில் சிறப்பாக உங்களுக்காக வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூப்பா. ஹலோ அப்பா, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நாங்கள் இந்த வீடியோ கேட்ட உடனே எங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி உடனே அனுப்பி விட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நானும் ஜெல்லின் அம்மா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அடுத்தது சிம்பிளாக அந்த ஒரு ஐடியா வந்து பெரியமா தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள்லாம் வரலான்னு நானும் ஜெல்லினும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த வெதரு, இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால எங்களால் வர முடியல. ஸோ சாரி ஃபார் தேட். குயிக்காக ஃபியூ திங்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு சொல்லணுன்னா ஃபியூ திங்ஸ் சொல்லணுன்னா, ஒன்று, நீங்கள் எங்கள் மேலே வச்ச ஒரு ட்ரஸ்ட், எனக்காக இருக்கட்டும் ஜெலினா இருக்கட்டும். நான் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், வேறு எதுவுமே அப்ளை பண்ணலை. அப்போ கேட்டப்போ ஓகே நீ பண்ணு, இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சிங்க. ஸோ அதுக்காக ஒரு பிக் தேங்க்யூ. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே எங்களுக்கு ஒரு பிக் சப்போர்ட் அப்படி தான் இருந்துருக்கிறீங்க. ஸ்கூலில் ஒரு தடவை ஓரியூரில் படிக்கும்போது காலில் ஆணி ஏதோ கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் உடனே எங்களுக்காக அங்கே வந்து அது என்னன்னு பார்த்து, ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், அந்த சப்போர்ட் எப்பயுமே எங்கள் கூட சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, ஏதாவது புதுசாக செய்யணும்னு எந்த வயசுலையுமே நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக, இன்னும் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் தேங்க்யூ ஆல் த சப்போர்ட். நீங்கள் ஆல்வேஸ் எங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன், ஒரு சூப்பர் டேடாக எங்களுக்கு எப்பயுமே இருந்துருக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்த விஷயங்கள் எடுத்து நாங்கள் எங்கள் பசங்களுக்கு அதை நாங்களும் அதே மாதிரி இருந்து அவங்களையும் நல்லபடியாக வளர்க்கணும்னு நாங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிடுவோம். பட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஃபார் எனக்கும் ஜெர்லின் பட் எங்கள் எல்லாருக்காகவும், ஜோயல், ஜூவி, ஜெனினா, ஜெஃபிட்டா. ஒன்ஸ் அகெயின் wish you a very very happy birthday and we will pray for you on this day. Thank you, Pa.
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோ